தொழில கேவலமா பேசுவீங்கன்னு வச்சுக்க, நமக்கு சோறு கிடைக்காது. ஏன் புள்ள எனக்கு பிடிக்கலையாக்கும் இது அன்னைக்கே சொல்லி துவைச்சிருந்தா நான் இது மாதிரி சாயந்தரம் முகூர்த்தத்தை முடிச்சிருப்பல. என்ன பேசுறது தெரிஞ்சு பேசுறான். பஞ்சாயத்துல டாக்டர் போயிடுச்சு. பஞ்சாயத்துல டாக்டர் போயிடுச்சு. சாண்டையப்பட்டா பஞ்சாயத்துல இப்படி எல்லாம் பேசினா அசிங்கமா இருக்கு. இது மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா பஞ்சாயத்தை கலைச்சி போடுவேன். ஐயா சரிங்க ஐயா, இனிமே நானு அசிங்கமா பேசுறீங்க, அமைதியா பேசுறேங்க. கேளுங்க ஐயா, இந்த கிராமத்துல யாராச்சும் ஒரு பொட்ட பிள்ளைய இவங்க பெரிய படிப்பு படிக்கட்டும் எடுத்தாங்களா? அடுத்த வீட்டுக்கு அடுத்த இருக்கிற போற நாய்க்கு எதுக்கு இவ்வளவு பெரிய படிப்பு? நாளைக்கு நாக்க வெட்டி விடுவேன். எனக்கு பையன் பொண்ணு ரெண்டுமா ஒண்ணுதாடா. எங்க பொண்ணா டாக்டர் படிக்கிறப்ப வெளிநாட்டு கழிச்சு விஞ்ஞானா போனா இத கேட்க நீ யாரா? நான் கேட்காம மத்த எந்த நாய்க்காம பையன்கள் வந்தாலும் வீட்டு பக்கம் வச்சுட்டு இருந்தேன். இனிமே மோதக்கடைங்க வீட்டு பக்கம் வந்துடுற பாக்குறாயா? அவங்க பொண்ண எவ்வளவு வேணாலும் படிக்க வைப்பாங்க. அதெல்லாம் நீ பேசக்கூடாது. இது மாதிரி நீங்க பேசக்கூடாது. சண்முகமாது முறைப்பையன் பொண்ணு கேட்க. ஏமா உங்க மாமன் கல்யாணம் கட்டிக்கு போறான். அவன் தான் கல்யாணம் கட்டிக்கு போறியா இல்லையா? பாருங்கய்யா, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்ல. நான் நல்லா படிக்கணும், டாக்டர் ஆகணும், அவ்வளவு. இங்க பாருமா, நம்ம கிராமத்து வழக்கப்படி முறைப்பையன் பொண்ணு கேட்டா அவன் இந்த பொண்ணை கட்டிக்க மாட்டேன்னு சொன்னா வேற ஒரு பக்கம் கட்டி கொடுக்கணும். அதனால அவன் முறைப்பையன் உன்னைத்தான் தாலி கட்டுவேன்னு சொல்றான். அதனால காட்டுறாய்தான் நீ பொறுப்பேன். ஏயா, நான் செய்யாம தான் கேட்கிறேன். ஒருவேளை உங்களுக்கும் என் வயசுல ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு டாக்டருக்கு படிச்சுட்டு இருந்தா அந்த பொண்ணு இப்படித்தான் ஒரு குடிகாரனை கல்யாணம் இருப்பீங்களா? இந்த ஆள் சாராயம் கட்டிட்டு குடிச்சிட்டு ஊருக்குள்ள ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கான். இந்த ஆள் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன நியாயம்? தான் பொண்ணு நல்லா இருக்கணும், எவன் பத்து பொண்ணோ தானே, எப்படியோ போட்டுங்கிற அலட்சியம் தானேயா? இங்க பாருமா, இது மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. பஞ்சாயத்துல இது மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. உனக்கு வேற நியாயம் இல்ல, எனக்கு வேற நியாயம் இல்ல, ஊருக்கு வேற நியாயம் இல்ல, எல்லாம் ஒண்ணுதான். இந்த கிராமத்து விளக்கப்படி முறைப்பையன் பொண்ணு கேட்டா அவனுக்கு தான் பொண்ணு கொடுக்கணும். உங்க ஊர்ல அப்படி இருக்கா? ஆனா சட்டப்படி எந்த பொண்ணும் விரும்பாம அந்த பொண்ணு கழுத்துல வேற யாரும் தாலி கட்ட கூடாது. வரும்போது தெரிஞ்சுக்கோங்க. அக்கா பொண்ணு அக்கா பொண்ணு பேசுறது ரொம்ப சூப்பரா இருக்கு. அக்கா பொண்ணு டாக்டருக்கு படிக்கிறதோட வக்கீலுக்கு படிச்சான்னு வச்சுக்க, சூப்பரா வருமானம் வரும். என்ற பொண்ணு சின்ன குழந்தைன்னு என்ற மாமன் சொல்லிட்டு திரிகிறாரு. இப்படி பேசுற இவனுக்கு கல்யாணம் என்ற பொண்ணுக்கு வேண்டாங்கிறாரு. ஐயா தீர்ப்பு என்னன்னு நீங்களே சொல்லுங்க ஐயா. தீர்ப்பு என்னங்க? சண்முகமாண்டியும் பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்றவங்க தான், அவங்களுக்கே தெரியும். நம்ம கிராமத்து வழக்கப்படி முறைப்பையன் பொண்ணு கேட்டா அவனுக்கு தான் கொடுக்கணும். முறைப்பையன் வேண்டாம்னு சொன்னாத்தான் வேற ஒரு பக்கம் கட்டி கொடுக்கணும். காத்தவராய முறைப்பையன் அவனுக்கு தான் சண்முகமாண்டியின் பொண்ணு. இது பாய்வு பஞ்சாயத்தினுடைய தீர்ப்பு. ஆஹா டேய், நான் ஜெயிச்சு போட்டுருவோம்.
கொண்டாட்டி காலேஜ் கட் பண்ணி வச்சுருயா, மூர்த்த தேதி குளிச்சுட்டு கூடி சீக்கிரம் தாலியோட வரேன் பொண்டாட்டி. ஐடியா இருக்காதா? படிக்கிற பொண்ணு பஞ்சாயத்தில் நிறுத்தி இவன் தான் முறை பையன், இவரைத்தான் கட்டிக்கணும்னு சொல்றாங்க. லட்சுமி பிள்ளைய கத்து போட்டு நீ போய் சேர்ந்துட்ட, இப்ப நான் தாண்டி கஷ்டப்படுறேன். கடவுளே நீதான் காப்பாற்றணும். உமா உமா காலிங் பிள்ளை அடிக்கிறாங்க, ஆளு பாருமா. வணக்கம் ஜன்மூகண்டி. என்னடா பழந்தார கட்டோட வந்து பேர சொல்லி கூப்பிடுறான்னு தப்பா நினைக்காதீங்க, சேர்த்து போய் நினைக்காதீங்க. நானு பக்கத்து பணியூர் ஜமீன் தங்கமுத்து. இவன் என் பேரு, இவன் பொண்டாட்டி ராஜேஸ்வரி என்ற பையன், ஒரே பையன் பேரு விமல், காலேஜில் படிக்கிறான். அதாவது உன்ற பொண்ணு படிக்குத அந்த காலேஜில் 2வது வருஷம் படிச்சுட்டு இருக்கிறான். என்ற பையன் கல்யாணமே வேண்டாம்னு சொன்னா உன்ற பொண்ணை பார்த்ததையும் கல்யாணம் படிக்கணும்னு ஒரே அடமா குடிச்சு விட்டான். அதுதான் மங்களகரமான கட்டதோட வந்துட்டேன். மங்களகரமா சம்மதத்தை முடிச்சுக்கலான்னு. பொண்ணு சம்மதமா? ஐயா என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ற மாதிரி இல்லைங்க ஐயா. உன்ற பொண்ணு சின்ன வயசு இல்லையா, படிக்கணும், அவ படிச்சு டாக்டர் ஆகணும். என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ற மாதிரி இல்லைங்க. என்னையா தம்பி வந்தது ஒரே வாரத்தில் முடிச்சு போட்டீங்க. இங்க பாருங்க, நீங்க சித்த கம்மு இருங்க, எல்லாத்தையும் நான் பேசிக்கிறேன். இங்க பாருங்க, நாங்க பன்னியூர் ஜமீனுங்க. என்ற வயலுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு அத்தனை ஜமீன் குடும்பமும் கியூ நிற்குது. இருந்தாலும் உங்க வீடு தேடி வந்திருக்கோம்னா காரணம் இருக்கு. ஏதோ என்ற பையன் உங்க ஒண்ணு மேல ஆசைப்பட்டுதான் சரி போனா போயிட்டு போது பணம் காசு இந்த வீடெல்லாம் பார்க்காம உங்க குடும்பத்தை தேடி வந்திருக்கோம். நீங்க என்ன ஒரே வாரத்துல பொண்ணுல போக வெளியே சொல்லி கொடுங்க, வந்தவங்க வாங்க உட்காந்து ஒரு வார்த்தை கூட சொல்லாம. என்ற பொண்ணு காலேஜ் போய் படிக்கிறாங்க டாக்டருக்கு. அவ டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கா. இந்த நேரத்தில் போய் கல்யாணம் அது இதுன்னு சின்ன என் பொண்ணுக்கு 18 வயசா முடியல. ஒரு சின்ன பொண்ணு ஆசையா வளர்த்து அவன் அந்த டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன். டாக்டர் முடிச்ச பின்னாடி தாங்க கல்யாணம். இப்ப கல்யாணம் பண்றது மாதிரி இல்லைங்க. இங்க பாருங்க, உங்க ஒன்னோட ஆசை என்ன? டாக்டருக்கு படிக்கணும். உங்களோட ஆசை அதானே? அப்படி இருந்தா படிக்கட்டும், யாரு வேண்டானா? இப்ப இல்ல, கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் படிக்கட்டுங்க. என்ன 2 பேரும் டாக்டர் ஆயிட்டாங்க வச்சுக்கோங்க, 2 பேரும் ஒரே ஹாஸ்பிட்டல்ல வேலையை பார்த்துட்டோம். அந்த ஹாஸ்பிட்டல கூட நானே கட்டி கொடுத்து போறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன யோசனை உங்களுக்கு? சண்முகபாண்டி, நாங்க வேற ஜாதிக்காம வெளிநாட்டுக்கார நினைச்சுக்காத. நாங்க இந்த பாட்டனோட பாட்டேன், இந்த பாட்டனோட பாட்டேன் எல்லாம் மாமன் மச்சம் தான். நாங்க ஜமீன் பரம்பரை, இங்க சாதாரண பரம்பரை. இவளுக்கு நமக்குள்ள வித்தியாசம். அதெல்லாம் என்ற தாத்தா சொல்லிக்கிறாரு. உன்ற பொண்ணு சொந்தக்காரன் கேட்க கொடுக்க மனசுல எது வச்சுக்காம சந்தோஷமா சட்ட மாத்திக்க. நாமெல்லாம் சொந்தக்காரர் தாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா என்ற பொண்ணு படிக்கணுங்க. என்ற பொண்ணு படிப்பு அதான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேனுங்க. இப்ப பொண்ணு சீக்கிரம் படிச்சிருவா. ஏன் அடிச்சுக்கிறீங்க? அது என்னமோ சொன்னானே அவங்க கூட 2 பேரும் என்னது காதலிக்கிறாங்களான்னு. முக்கியமா உங்க பொண்ணு யாருன்ட்டாளா? ரொம்ப வீட்டுல அளவாதம். அதான் தேடி வந்திருக்கோம். என்ன இருந்தாலும் எங்க ஜமீன் குடும்பத்துக்கு உங்க குடும்பம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கா. இருந்தாலும் ஏதோ பையன் ஆசைப்பட்டானே வந்து கேட்கறோம். உங்க பொண்ணு படிக்கிற வரைக்கும் படிச்சு பெரிய டாக்டர் ஆகட்டும். என்ன உங்க ஆசை நிறைவேற்றணும் இல்லையா? அதுக்காக எல்லா செலவையும் நானே பார்த்துக்கிறேன். ஏற்கனவே காடு ரோடம்லாம் வித்துருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். மற்ற செலவை நாங்க ஏற்றுக்கிறோன்னு சொல்றோம். திருப்பி என்ன? ஆமா சண்முகபாண்டி, எல்லாம் நாம பாத்துக்கிறோம். அப்புறம் பொண்ணுக்கு சீர் வரிசை 1 கிலோ பவுன் போடு, காடு வாங்கி கொடு அப்படின்னு இதெல்லாம் கேட்க மாட்டோம். உங்க பொண்ணை கட்டின துணியோட அனுப்பு, எங்களுக்கு அதே போதும்.
ஆமாங்க, இந்த காலத்துல பொண்ணை வைக்கிறது கஷ்டம் இல்லை. ஆனா அதை வளர்த்தி இன்னொரு வேலையை பிடிச்சி கொடுக்கும் போது தான் தெரியும் அது கூட கிலோ கணக்குல பாவனையும் பணத்தையும் அள்ளி கொடுக்கணும்னு. நாங்க அப்படியெல்லாம் எதுவும் எதிர்பார்க்கல. அந்த நேரத்துல தான் எல்லாத்துக்கும் தெரியும் அரளி வேலையை அரைச்சி குடிக்கிற மாதிரி இருக்கும். அரளி வேலை அது இதுன்னு இந்த வாரம் கண்ணுக்காண்டி இன்னும் எத்தனை பேருக்கு ஆனாலும் இந்த மாதிரி சம்பந்தம் கிடைக்காது. நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. இதுல யோசனை பண்றதுக்கு என்னங்க இருக்கு? உங்க பொண்ணோட படிப்பு செலவி நாங்களே ஏற்றுக்கிறோம்னு சொல்லிவிட்டோம். அவளை டாக்டர் ஆக்குறது எங்க பொறுப்பு. அது மட்டும் இல்ல, எனக்கு இந்த பொண்ணெல்லாம் இல்லைங்க, ஒரே ஒரு பையன் தான். ஏதோ என் பொண்ணா நினைச்சு அவளையும் வளர்த்திக்குது, அவ்வளவுதான். உங்க பொண்ணு எப்பப்போ என்னென்ன ஆசைப்படுறோம் அதெல்லாம் நாங்க நிறைவேற்றிக்கிறோம். ஆனா ஒண்ணுங்க, என்ன இருந்தாலும் கொஞ்சம் யோசனை பண்ணாம நல்ல முடிவா சீக்கிரம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு வசதியா இருக்கும். என்ன சொல்றீங்க? இன்னும் இதெல்லாம் கிடைச்சிருக்கலாம், இப்பயும் அவசரம் கிடையாது. புரியுதுங்களா? பாண்டி நாங்க வரோம், நல்லா யோசனையா பண்ணுவீங்க. அப்புறம் வரோம். வசதி இருக்கு. நீ என்ன நினைக்கிறேன்னு நான் சொல்லிட்டா, என்னடா நேற்று கண்மக்கள் அடிச்சு காய் துப்புணுமே, இன்னைக்கு வீடு தேடி பொண்ணு கேட்க வந்துட்டான்னு தானே. நான் அதெல்லாம் அப்பவே மறந்துட்டோமா. நான் இப்பவும் உண்மையை அளவு பண்றேன். காதல் கட்டவருக்கு நவரசம், கவிஞருக்கு பலரசம், ருசிப்பவருக்கு பலரசம், வெறுப்பவருக்கு வெறுரசம், புரிஞ்சவருக்கு பாதரசம், புரியாதவருக்கு மதுரசம். காதல் கை சேர்ந்துட்டா அது வரலாறு, அதை தோத்துட்டா அது காவியம். இப்பவும் சொல்ற, நீதான் என் மூச்சு எல்லாமே நீடாகுமா. ஜாமத்தில் என் ஜன்னல் தோரத்தில் சத்தத்தில் நாம் துள்ளி எழுந்தேன். அதுக்காக சொன்னது ஹலோ ஹலோ கை வருமா இல்லை இல்லை கை சொல்லுமா. What's the done? He stole my heart. He stole my little heart, Your Honor. Yes, Your Honor. For the sake of God, I think 1,000 sisters behind me give relief. இதயமலையேறி என்ற பள்ளத்தில் குடிக்கின்றால் பாட மாட்டேரா குமரிக்கு சொல்லி முடிக்கிறா.
அந்த வானத்தில் உன்னை கண்டு சிரிப்பேன் சொல்லாதே உன் பார்வை கூட்டது நானா கண்ணாடி முன்னின்று உன்னை கேடு கண்காதம் அது சொல்லும் தெரியாதா ஆனந்து மறைக்காது மறக்காதா கசத்தி நான் துள்ளி எழுந்தேன் அது காதி சொன்னது ஹலோ ஹலோ தினம் தினம் சுகம் தரும் பக்கம் முறப்பையன் சொல்ல இன்னொரு பக்கம் பணக்காரங்க வீடு தேடி சொல்லி கேட்க வந்துட்டாங்க மறுபக்கம் முடிந்தா நாளைக்கு